நம்முடைய சத்திய வேதாகமத்தில் உள்ள பஞ்சங்களை குறித்து பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாமின் நாட்களின் பஞ்சம், இரண்டாவதாக ஈசாக்கின் நாட்களின் பஞ்சம், மூன்றாவதாக யாக்கோபின் நாட்களின் பஞ்சம், நான்காவதாக எகிப்து தேசமெங்கும் பஞ்சம், ஐந்தாவதாக நகோமியின் காலத்தில் பஞ்சம், ஆறாவதாக தாவீதின் காலத்தில் பஞ்சம், ஏழாவதாக ஆகாப் எலியாவின் காலத்தில் பஞ்சம், எட்டாவதாக எலிசாவின் காலத்தில் பஞ்சம், ஒன்பதாவதாக சமாரியாவில் எலிசாவின் காலத்தில் பஞ்சம், பத்தாவதாக சுனேமியானின் காலத்தில் பஞ்சம், பதினோராவதாக செதேக்கியாவின் காலத்தில் பஞ்சம், பன்னெண்டாவதாக நெகேமியாவின் காலத்தில் பஞ்சம், பதிமூன்றாவதாக இளையகுமாரன் துன்மார்க்கமாய் ஜீவித்த காலத்தில் பஞ்சம், பதினான்காவதாக கிலவுதியு காலத்தில் பஞ்சம், பதினைந்தாவதாக கடைசி காலத்தில் பஞ்சம், பதினாறாவதாக கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம், கடைசியாக அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் பஞ்சம். சங்கீதம் 37:19 சொல்லப்பட்டது போல அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். வசனம் சொல்லுகிறபடி எப்படிப்பட்ட பஞ்சமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பஞ்ச நாட்களிலும் நம்மை நடத்துவார். ஆமேன்.